முருகன் அவதரித்த நாளான வைகாசி விசாகம் நன்னாளில் அதிகாலையில் எழுந்து முருகப்பெருமான் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். அன்றைய தினம் முருகப்பெருமானின் மனம் குளிர குளிர பால் பன்னீர் சந்தனம் ஆகியவற்றால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பூஜைகளை துவங்குவதற்கு முன் விநாயகரை வழிபட்டுவிட்டு வைகாசி விசாக பூஜைகளை துவக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சிவப்பு வெட்சி மலர், முல்லை, மல்லி, செவ்வரளி, தாமரை, செண்பகப்பூ ஆகிய 6 வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். இந்த 6 வகை பூக்கள் கிடைக்காதவர்கள் கிடைக்கக்கூடிய மலர்கள் வைத்தும் வழிபடலாம். சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நைவேத்தியமாக செய்து வைக்கலாம். 6 நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து முருகனுக்குரிய ஓம் சரவண பவ் என்ற 6 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்கலாம். திருப்புகழ், கந்தசஷ்டி, கவசம் படிக்கலாம். அனைத்து பலன்களும் உங்களை வந்து சேரும். பிறகு வேல்மாறல் மகா மந்திரத்தை முருகப்பெருமான் நமக்கு அருகிலே இருக்கிறார் என மனதில் நினைத்து பாராயணம் செய்ய வேண்டும். விசாகத்தன்று வேலவனை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும். குமரனை வழிபட்டால் குறைகள் தீரும். கந்தனை வழிபட்டால் கவலைகள் அகலும். சண்முகனை வழிபட்டால் சந்தோஷங்கள் சேரும்.